ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அற்புதமான ஒரு ஜெபத்தை பண்றாரு. என் சத்துருவின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில அப்போ ஆண்டவர் கரத்தில் தாவீது இருக்கிறதுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம். என்ன தைரியம்னா, எனக்கு எத்தனை சொத்துக்கள் வந்தாலும் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் என்னை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமே. அதனால தான் தாவீது இப்படி சொல்றாரு, என் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிற ஆண்டவரே, என் சத்துருவின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவிக்கணும்னு. தேவைப்படல உங்களுடைய என்னுடைய காலங்களோட அவர் கரத்தில் தானே இருக்கிற. ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கலை? எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அவமானம், எப்படிப்பட்ட சூழ்நிலை. நிறைய நேரம் இப்படி புலம்புறோம்ல. நம்ம ஆண்டவர் கரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துடுறோம். ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணிக்கிறார்? என் உள்ள கரத்திலும் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் இருக்கிறார். அவர் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறது மாத்திரமில்லை, இங்கிலீஷ் பைபிள் அழகாக இஸ் என்கிரேவ்டுன்னு இருக்குது. அப்படின்னா செதுக்கி வைத்திருக்கிறாரா. நீங்கள் அவர் கரத்தில் இருக்க ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியுமே. பிரசங்கத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம். ஒரு பெரிய பட்டியலில் இருக்கும். ஒவ்வொன்றதுக்கும் ஆண்டவர் காலங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அவர் கரத்தில் இருக்கிறீங்க. உங்கள் காலங்கள், உங்கள் ஃப்யூச்சர், அப்படி காலங்கள் உங்களுடைய எதிர்காலம், உன்னுடைய ஃப்யூச்சர், வாழ்க்கை 100க்கு 100 ஆண்டவர் அழகாக டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். ஏதோ நீங்கள் எதாச்சியா உலகத்தில் பிறக்கலை. தேவ பிள்ளைல உங்களை குறித்து ஒரு அருமையான தேவ திட்டம் இருக்குது. ஒரு என்ஜினியர் ஒரு பில்டிங்கை கட்டும் போது எவ்வளோ அழகாக மைண்ட் செட் போல அழகாக அந்த பில்டிங்கை குறித்து வரைபடத்தை போடுவாரோ, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் எலும்புகள் உருவேற்றப்படுவதற்கு முன்பாக உங்களை குறித்து ஆண்டருக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டில் போய் பிறந்தேன் பாரு, நான் இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் பாரு. தேவ பிள்ளைகள் இல்லை, எல்லாவற்றையும் அவன் அழகாக அவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஒன்று தெரியுமா? உங்கள் தலை மயிர் கூட அவர் எண்ணெய் வைத்திருக்கிறார். வேதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என் உட்கார்ந்தல எழுந்திருக்கிற தூரத்தில் தான் அறிகிற கர்த்தரா. உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டா. பயப்படாதீங்க. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் துன்பப்படுத்துறவங்களுக்கு எதிராக வந்தாலும் கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 1:3 கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு. ஆமே. நீங்களும் நான் ஆண்டவரத்தை நம்பி இருக்கிறோம், ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். நமக்கு ரட்சகர், நமக்கு தகப்பன், நமக்கு தாய், மூத்த சகோதரர், த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே ஆண்டவர் தானே. அப்போ அவரை சார்ந்திருக்கும் போது அவர் கைவிட்டுவாரா? நீர்க்கால் ஓரமாக இருக்கிற மரம் எப்படி இருக்குமா? தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளையில நீங்கள் அவரை சார்ந்திருங்க. அவர் வசனங்களை பிடித்து கொள்ளுங்க, வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள்ளுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. நம்ம வாஸ்தவத்தில் சங்கீதம் 31:14 வாசிங்களேன். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஆமே. நானோ கர்த்தாவை நம்பி இருக்கிறேன்ப்பா, நீரே என் தேவன். அதனால என் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கு. என்னை எத்தனை துன்பப்படுத்தணும் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பயப்படாதீங்க. உங்கள் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கு. அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக அழகாக சூப்பராக உங்களுக்கு செய்ய வேண்டியதை, உங்களுக்கு தர வேண்டியதை, உங்களை நடத்த வேண்டிய விதத்தில் அற்புதமாக நடத்துவார். கண்களை முடிய ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரையா. அன்றே என் காலங்கள் உங்கள் கரத்தில் கொஞ்சம் போல எங்கள் காலங்களாக உங்கள் கரத்தில் இருக்குப்பா. அன்றே யாராவது என்னென்ன குறைவு இருக்கிறாங்களோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கு என்ன கலங்கி கொண்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உங்கள் கரத்தில் இருக்கிற நன்மைகள், உங்கள் கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்கள் கரத்தில் இருக்கிற மேன்மை, உங்கள் கரத்தில் இருக்கிற பாதுகாப்பு இவளுக்கு நிறைவை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்ன போல ஆண்டவரே இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இவள் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு போட்டு எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
உங்கள் காலங்கள் அவர் கருத்தலுக்கு தைரியமாக போங்க. God bless you.